செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளையாக வேலன் என்ற காளை தேர்வு. காளை உரிமையாளர் GR கார்த்திக்கு கார் பரிசு. தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் திருநாள் உற்சாக கொண்டாட்டம். புத்தாடை உடுத்தி புது பானையில் பொங்கலிட்டு தை மகளை வரவேற்ற தமிழர்கள். தமிழர் திருநாளையொட்டி கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மரியாதை. மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுக MP MLAக்களும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து. சபரிமலை பொன்னம்பலமேட்டில் ஜோதியாக காட்சியளித்தார் ஐயப்ப சுவாமி. சுவாமியே சரணம் ஐயப்பா என பக்தி முழக்கமிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஓமலூர் அருகே சமத்துவ பொங்கல் விழாவில் மாட்டு வண்டியில் வந்து பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி. தை பிறந்தால் வழி பிறக்கும் என தொண்டர்கள் மத்தியில் பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மேய்வழிச்சாலையில் பொங்கல் விழா கோலாகலம். சாதி மத பேதமின்றி ஒரே இடத்தில் 3000 பேர் ஒன்று திரண்டு பொங்கலிட்டு வழிபாடு. தஞ்சையில் வெளிநாட்டினர் பங்கேற்ற பொங்கல் விழா. கரகாட்டம் ஒயிலாட்டம் ஆடி வெளிநாட்டினர் உற்சாகம். சிந்தனையில் நேர்மை இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ரசிகர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த். சென்னை புழல் சிறைக்குள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பொட்டலம் வீச்சு. 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. சந்திரபாபு நாயுடுவின் மேல்முறையீடு மனு மீது உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு. தம் மீதான குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்ய மனுவில் கோரிக்கை. மக்களவைத் தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி திட்டவட்டம். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் களை கட்டியது. புதுப்பானையில் பொங்கலிட்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சி விளையாட்டுகளுடன் மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா வளாகத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் உற்சாகமாக நடைபெற்றது. இதில் பலரும் கும்மி அடித்து தை திருநாளை வரவேற்று மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் பொங்கல் பண்டிகை களை கட்டியது. மக்கள் தங்களது வீடுகளுக்கு முன்பு கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள காவலர் குடியிருப்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி கன்னியக்கோவிலில் சமத்துவ பொங்கல் களை கட்டியது. இதில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதோடு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாகர்கோவில் கிருஷ்ணன் கோயில் பகுதியில் தெருக்கள் முழுவதும் கோலமிட்ட மக்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு தை திருநாளை வரவேற்றனர். அவனியாபுரத்தை தொடர்ந்து பாலமேட்டில் நாளை ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கும் நிலையில் மின் விளக்குகளால்
வண்ணமயமாக ஜொலிக்கும் ஜல்லிக்கட்டு மைதானத்தை காண தற்போதைய மக்கள் அங்கு திரண்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சண்முகராஜாவிடம் கேட்கலாம். சண்முகராஜா, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பாலமேடு ஜல்லிக்கட்டையொட்டி தற்போது இக்கிராமம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு விழா நாளை காலை 7 மணிக்கு துவங்குகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு இங்குள்ள மஞ்சள் மலை ஆற்றில் நடைபெறுவது வழக்கம். அதனையொட்டி மஞ்சள் மலை ஆற்றில் அமைந்துள்ள மஞ்சள் மலை வாடிவாசலானது புதுப்பிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு மின் விளக்குகளால் ஜொலித்து வருகின்றது. இதனை இப்பகுதி மக்கள் திருவிழாவில் சாமி ஜோடனை செய்து அதனை சென்று மகிழ்ச்சியுடன் பார்ப்பது போல் வாடிவாசலை மகிழ்ச்சியுடன் பார்த்து புகைப்படம் எடுத்து வருகின்றனர். பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகமும் பாலமேடு பொது மகாலிங்கசாமி மடத்து கமிட்டியும் இணைந்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை காலை 7 மணிக்கு துவங்க உள்ளது. காலை 7 மணிக்கு துவங்கும் ஜல்லிக்கட்டு போட்டி மாலை 5 மணி வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் பங்கேற்க 3677 ஜல்லிக்கட்டு காளைகளும் 1412 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். இவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக டோக்கன்கள் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த குறுஞ்செய்தியை பெற்றவர்கள் நாளை காலை அதிகாலை 6 மணிக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காளையும் சரி மாடுபிடி வீரரும் சரி 6 மணிக்கெல்லாம் பாலமேடு வாடிவாசல் பகுதிக்கு வர வேண்டும். மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் பிரத்யேகமாக உடற்பரிசோதனை கூடம் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த டோக்கன் மூலம் அங்கு வரும் மாடுபிடி வீரர்களும் சரி மாடும் சரி கால்நடையை ஜல்லிக்கட்டு காளைகளை பொறுத்தவரை கால்நடை மருத்துவ குழுவினர் அந்த ஜல்லிக்கட்டு காளை விழாவில் பங்கேற்க முழு உடற்தகுதியுடன் உள்ளதா, டோக்கன் வழங்கப்பட்ட மாடுதான் வந்துள்ளதா என்பதனை ஆய்வு செய்து அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்குவார்கள். அதே போன்றுதான் மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரை 10 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த மருத்துவ குழுவினர் மாடுபிடி வீரர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவராக உள்ளனரா, அவர் உடல் தகுதியுடன் உள்ளாரா என்பதனை சோதனை, அவருக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இந்த மாதிரி ஏதேனும் நோய் உள்ளதா, அவருடைய ஆக்சிஜன் அளவு கரெக்டாக உள்ளதா, சரியாக உள்ளதா என்பதனை ஆய்வு செய்து அவர்களும் அவர் உடற்தகுதியுடன் உள்ளார் என்றால் அவரை விளையாட்டில் அனுமதிப்பார்கள். இதுபோக ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 7 மணிக்கு பொதுமகாலிங்கசாமி மடத்து கமிட்டியிலிருந்து பரிசு பொருட்களை விழா கமிட்டியினர் கிராம மக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து முதலாவதாக கிராமத்து மரியாதை காளைகள் என 7 ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்படும். அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை யாரும் பிடிக்க மாட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட வரிசைப்படியான ஜல்லிக்கட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்படும். அதே போன்று அதனை மடக்கி பிடிக்கும் மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரை 50 பேர் கொண்ட குழுக்களாக ஒவ்வொரு 50 பேர் ஒவ்வொரு பேட்ச் என ஒவ்வொரு நிற சீருடையில் அவர்களும் அனுமதிக்கப்பட உள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் சிறப்பாக விளையாடும் ஜல்லிக்கட்டு காளைக்கும் அதனை மடக்கி பிடிக்கும் சிறந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பாகவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாகவும் தலா ஒரு சொகுசு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. தற்போது அந்த சொகுசு காரும் மைதானத்துக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 2வது பரிசாக ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளருக்கு கன்றுடன் கூடிய நாட்டு பசுவும் மாடுபிடி வீரருக்கு மோட்டார் பைக்கும் வழங்கப்பட உள்ளது. இது போக தங்க காசுகள், வெள்ளி காசுகள், LED டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சைக்கிள், அண்டா, கட்டில், பீரோ என ஏராளமான பரிசுகள் நாளை பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சரி ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் சரி அனைத்து பங்கேற்கும் அனைவருக்கும் பரிசு வழங்கும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று பாதுகாப்பை பொறுத்தவரை தென்மண்டல IG தலைமையில் 3 SPக்கள் உள்ளிட்ட சுமார் 1800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதே போன்று ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்று யாரேனும் காயமடைந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கு இங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து தேவை என்றால் மதுரைக்கு உடனடியாக அனுப்பி வைப்பதற்குண்டான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. அதே போன்று ஜல்லிக்கட்டு காளைகள் ஏதேனும் காயமடைந்தால் அதற்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் நடமாடும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான பிரத்யேக ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாலமேடை பொறுத்தவரைக்கும் தற்போது சித்திரை திருவிழா போன்று இப்பகுதி காட்சியளிக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை.
பொங்கல் பண்டிகையொட்டி ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ரஜினிகாந்த் வீட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காலை முதலே ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். இதையடுத்து வீட்டிலிருந்து வெளியே வந்த ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு கைகளை அசைத்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் மக்கள் அனைவரும் நலமாக வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாக தெரிவித்தார். ஒழுக்கம் மற்றும் சிந்தனையில் நேர்மை இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த பொன்னாளில் நான் இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க்கையில் ஒழுக்கம், சிந்தனையில் நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பொங்கல் பண்டிகை நாளில் நடிகர் ரஜினிகாந்தை கண்டதுடன் அவரிடமிருந்து வாழ்த்தினை பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.